விபீஷண சரணாகதி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கட்டம் ராமாயணத்தில். ராமாயணமே ஒரு சரணாகதி காவியம் அப்படின்னு சொல்லுவாள். ஏன்னா ஆரம்பத்துலேருந்து எல்லாரும் ஒருத்தராக ராமர்கிட்ட சரணாகதி பண்ண வருவாள். குஹன்லேருந்து எல்லாரும், அங்கே இருக்கிற ரிஷி முனிகள்லேருந்து எல்லாரும் அவர்கிட்ட வந்து ஸ்துதி பண்ணி அவரை அடைக்கலமாக அவர்கிட்ட வந்து சுக்ரீவன்லேருந்து எல்லாரும் வந்து சரணாகதி பண்ணுறா. இந்த சரணாகதி பண்ணுறதுனால என்ன அப்படின்னு கேட்டால், அதுதான் ஒரே ஒரு வழி. நம்மளுடைய வினைகளை விட்டு நம்மளோட கர்மாவை தாண்டி எப்படியாவது வந்து முக்தி அடையணும்னா சரணாகதி பண்ணுறது ஒன்று தான் வழி. ஏன்னா எப்போ அலை ஓயறது, எப்போ கடலை தாண்டுறது, அது நடக்கவே நடக்காது. அலைகள் இருந்துகிட்டே இருக்கும், கர்மா இருந்துகிட்டே இருக்கும். அந்த கர்மாவை தாண்டி நம்ம போய் சுவாமியை அடையணும்னா சரணாகதி, சுவாமியை சரணாகதி பண்ணிட்டா அது ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படிங்கிறது கான்செப்ட். இந்த ஜேர்னி இருக்கே, ஒரு ஆன்மா தன்னுடைய இந்திரியங்களால் கட்டப்பட்டு, தன்னுடைய கர்மாக்கள்னால் கட்டப்பட்டு எத்தனையோ சிரமங்களுக்கு நடுவில் மாட்டின்ருக்கு. அது இதை விடுவிச்சுண்டு போய் சுவாமியை சரணாகதி பண்ணணும். அது பண்ணுறதுக்கு நல்ல கர்மாக்கள் கொஞ்சம் கூட வரும். முக்கியமான ஒரு ஆள் மற்ற எல்லாமே தடை பண்ணினாலும் குருங்கிறவர் அனுகிரகம் பண்ணி எப்படியாவது சுவாமிகிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணி அந்த ஆன்மாவை கடை தேற்றுவர். இதுதான் இந்த கான்செப்டை ரொம்ப அழகாக சொல்கிற இடம் விபீஷண சரணாகதி. நம்மளோட ஆன்மா எப்போவுமே சுவாமியோட தியானத்தில் இருக்கான். அதை நம்ம மனசு தெரிஞ்சுக்கிறது இல்லை. மனசு வேற, ஆன்மாவை. மனசுமே ஒரு இந்திரியம். இந்த எல்லா இந்திரியங்களுமா சேர்ந்து ஆட்டம் போட்டு பல பல விஷயங்களில் நம்மளை கொண்டு போய் சேர்க்கறது. அந்த விஷயத்தில் போகாத, சுவாமி பக்கம் திருப்பு, சுவாமிகிட்ட சரணாகதி அடைஞ்சுடு அப்படின்னு ஆன்மா சொல்லிகிட்டே இருக்கிறதே இந்திரியங்கள் கேட்காம பயங்கரமாக ஆட்டம் போடுறது. அந்த கேட்காம ஆட்டம் போடு இன்னும் படுகுழியில் கொண்டு போய் தள்ளுறது, இன்னும் பயங்கரமான அப்சஷன்ஸ்லாம் கொண்டு போய் நம்மளை சேர்க்கறது. அப்போ அதை கேட்காம என்னைக்காவது ஏதாவது ஒரு காலத்தில் ஏதாவது ஒரு ஆன்மா வந்து விடுபட்டு, ஏதாவது ஒரு ஞானியோடைய ஆன்மா இதுலேருந்து விடுபட்டு சேச்ச இந்த பழம் புளிக்கும்னு விட்டுட்டு போய் சுவாமிகிட்ட போகிறது. சுவாமிகிட்ட போகும்போது ஒரு குருவை அடைஞ்சு அந்த குருவோடைய அனுகிரகத்தினால எப்படி சுவாமியோடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக கிடச்சி கடைசியில் சுவாமியோட பாதார விந்தமே அதுக்கு ஒரு கிரீடமாறுது, எப்படி சுவாமியோட ஒன்றா கலக்கிறது, இதை சொல்கிற ரொம்ப பியூட்டிஃபுல்லான இந்த கட்டத்தை வந்து கம்பர் ரொம்ப அழகாக சொல்கிறார். அதை சொல்கிறதுக்கு ரொம்ப அழகாக சொல்கிறாருன்னு சொல்கிற அளவுக்கு கூட எனக்கு அதை பற்றின ஞானம் இல்லை. இருக்கக்கூடிய நுணுக்கமான அழகான தத்துவங்களை எல்லாம் எடுத்து சொல்கிறதுக்குள்ள ஞானமும் எனக்கு இல்லை. ஆனால் இந்த கம்பரோட பாட்டுகளை மேலோட்டமாக சும்மா படித்தாவது பார்க்கணும், படித்து காட்டணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. ஏன்னா அதை மேலோட்டமாக நான் படித்து அதில் ஏதாவது ஒரு பாட்டு பிடிச்சி அதோடைய கான்செப்ட் பிடிச்சி கேட்குறவாளே போய் அதை படித்து பார்த்து அதை மனசால் மனோபாவப்படி அதை இன்டர்பிரட் பண்ணி அதில் கிடைக்கக்கூடிய லாபங்களை அடையலாமே அப்படின்னு என்னுடைய ஆசை. சரணாகதிங்கிற ஒரு பெரிய கான்செப்ட் பற்றியோ, விபீஷண சரணாகதி பற்றியோ, ராமாயணத்தை பற்றியோ, கம்பரை பற்றியோ, தமிழை பற்றியோ எந்த பெரிய நாலேஜும் இல்லாதனா வெறும்ன அதோட மேலோட்டமான அர்த்தங்களை சொல்லி அந்த பாட்டையும் ஒரு வாட்டி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன். எந்த இடத்துல வருதுன்னா, யுத்தகாண்ட ஆரம்பத்தில் ராவணன் மந்திர ஆலோசனை நடத்துகிறான். இந்த படலத்தில் பல பேர் ஏந்திருந்து பலவிதமான வீர பிரதாபங்களை எல்லாம் சொல்லி நம்ம ராமரை ஜெயிக்கலாம்லாம் சொல்லும்போது விபீஷணர் எழுந்து இந்த மாதிரி செய்யாத, இப்படி செய்யறதுனால நீ அழிய வேண்டி வரும், எல்லாரும் அழிய வேண்டி வரும், இந்த ஒப்சஷனை நிறுத்து, சீதையை பற்றின இந்த ஒப்சஷனை நிறுத்துன்னெலாம் சொல்லி, இவர் யார் தெரியுமா இந்த ராமர், இவர் வந்து மகாவிஷ்ணுவோட அவதாரம். அந்த மகாவிஷ்ணு எப்படிப்பட்டவர், அவர் வந்து இந்த குலத்திலேயே அரக்கர் குலத்திலேயே பிறந்த ஒரு ஹிரண்யகசிபுங்கிற ஒருத்தனை எப்படி ஒரு பெரிய நரசிம்மமாக வந்து அவனை வதம் பண்ணினார்ங்கிற கதையெல்லாம் சொல்லுவார். அப்படிப்பட்ட பரமாத்மாவோட நீ மோத பார்க்காத, இது தப்பு, இதை நிறுத்துன்னு சொல்கிறார். இதோட இரணியன் வதை படலம் வரைக்கும் இதை சொல்லியிருக்கார். அது முடிஞ்ச உடனே விபீஷண அடைக்கல படலம் ஆரம்பிக்கும். அதை மாத்திரம் படித்து காட்டுறேன். கேட்டனன் இருந்தும் அக்கேள்வி தேர்கிலா கோட்டிய சிந்தையான் உறுதி கொண்டிலன் மூட்டிய தீ என முடுகி பொங்கினான் ஊட்டு அரக்கு ஊட்டிய அணைய ஒன்கணான். உருக்கிய
அறக்க ஊட்டப்பட்டது போல சிவந்த கண்களை, ஒளிமிக்க கண்களை உடையவனான ராவணன் விபீஷணன் சொன்ன எல்லா அறிவுரைகளையும் பொறுமையாக கேட்டவனா இருந்தாலும் அந்த கேள்வி பொருளை புரிஞ்சுக்காம நேர்மை இல்லாத விஷயங்கள்ல மனம் உள்ளவனாதரால் சொல்லப்பட்ட விஷயங்கள் தனக்கு நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்காம மூட்டிய தீ திடீர்னு முடுகி பொங்கறா மாதிரி வெகுண்டு எழுந்தான். இரணியன் என்பவன் எம்மனோரினும் முரணியன், அவன் தன்னை முறுக்கி முற்றினான் அரணியன் என்று அவர்க்கு அன்பு பூண்டனை மரணம் என்றொரு பொருள் மாற்றும் வன்மையோய். ராவணன் விபீஷணரை பார்த்து சொல்கிறான், இலங்கையில் ஒரு போர் நடக்க போகிறது, அந்த போரில் கலந்துட்டு உயிரை விடக்கூடாது அப்படின்னு மனசில் நீ முடிவு பண்ணிட்ட, மரணம் என்று பொருள் மாற்றும் வன்மையோய். இரணியனை யாருன்னு நினைச்ச? என்ன மாதிரி பெரிய அரக்கர்களுக்கெல்லாம் முன்னோடியவன், அவன் எங்களையெல்லாம் விட வலிமை மிக்கவன், அவனை கொன்று தீர்த்தவன் தான் உனக்கு பாதுகாப்பானவன் அப்படின்னு அவன் மேல நீ அன்பு வச்சுட்ட. சண்டை போடாம உயிர் தப்பலான்னு நினைக்கிற கோழ நீ அப்படின்னு அவனன் விபீஷணர் பார்த்து சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆயவன் வளர்த்த தன் தாதை யாக்கையை மாயவன் பிளந்திட மகிழ்ந்த மைந்தனும் ஏயும் நம் பகிஞனுக்கு இனிய நண்பு செய் நீயுமே நிகர் பிறர் நிகர்க்க நேர்வரோ. சொன்ன அந்த பிரகலாதன் இருக்கானே, தன்னை பெத்து வளர்த்த அப்பாவோடைய உடம்பையே மாயவனாகிய திருமால் உடம்பை பிளந்து வதைக்கிறத பார்த்து மகிழ்ந்தான். அப்படிப்பட்ட ஒரு புள்ள அவனும் என்னோட பகைவனான ராமனுக்கு இனிய நண்பு செய், நீ இனிய நட்புள்ளவனாக நீயும் அவனும் தான் சமமானவர்கள், உங்கள் 2 பேருக்கும் வேற யாராவது சமமாவாளா? இது புகழ்ச்சி மாதிரி இருக்கு. பிரஹ்லாதனுக்கு சமம் விபீஷணர்னு சொன்னால் விபீஷணருக்கு தானே பெருமை. பாழிசால் இரணியன் புதல்வன் பண்பு என சூழ்வினை முற்றி யான் அவர்க்கு தோற்ற பின் ஏழை நீ என் பெருஞ்செல்வம் எய்தி பின் வாழவோ கருத்து அது வரவற்று ஆகுமோ. மகாபலசாலியான ஹிரண்யனுடைய புள்ளை உடைய குணத்தை மாதிரி உன்னுடைய குணமும் இருக்கு. உன்னுடைய சூழ்ச்சியை நிறைவேற்றி முடித்து நான் ராமருக்கு தோத்த அப்புறம் ஏழைனா அறிவில்லாதவன் நீ என்னோட பெரும் செல்வம் எல்லாத்தையும் அடைஞ்சு என்னோட ராஜ்யலக்ஷ்மி எல்லாம் நீ எடுத்துட்டு அதுக்கப்புறம் சந்தோஷமா வாழணும்னு நினைச்சுட்டு இருக்கியா? அது வரவற்று ஆகும், அதெல்லாம் நடக்கிற காரியம்னு நினைக்கிறியா நீ? முன்புற அணையற்பால் அன்பு முற்றினை வன் பகை மனிதரின் வைத்த அன்பினை என்புற புருகுதி அழுதி ஏத்துதி உன் புகழ் அவர் பிரிது உரைக்க வேண்டுமோ. முன்னாடியே நீ அந்த மனிதர்களும் அன்பு பூண்டாச்சு, ஏற்கனவே நீ அவங்களுக்கு சப்போர்ட்டிவா நிறைய பேசியிருக்க. பலம் பொருந்திய பகைவர்கள் அந்த மாநிலத்தில் அன்புடையவனா நீ இருக்க, அவங்கள நினச்சி எலும்பு உருகிற மாதிரி அழற ஸ்துதிக்கிற, அவங்கள நினச்சி உருகிற அவங்க தான் புகலிடம் அப்படின்னா உன்னை பற்றி வேற சொல்லணுமா? அவங்க எவ்வளோ மட்டமானவங்க, நீயும் அவங்கள மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறான். நன்னின மனிதர்பால் நண்பு பூண்டனை எண்ணினை செய்வினை என்னை வெல்லுமாறு உன்னினை அரசின் மேல் ஆசை ஊன்றினை திண்ணிது உன் செயல் பிறர் செருணர் வேண்டுமோ. இங்கே சண்டை போடணும்னு படையெடுத்து வந்த மனுஷா மேலே அன்பு பூண்டு வச்சிருக்காய், நட்புடையவனா இருக்க. செய்வினை எண்ணினை, நீ செய்ய வேண்டிய சூழ்ச்சியெல்லாம் நினச்சி முடிச்சிட்ட, என்னை ஜெயிக்கணும்னு மனசில் நினச்சிருக்க, இந்த ராஜ்யத்து மேலே ஆசை வச்சிருக்க, உன்னோடைய செயலெல்லாம் ரொம்ப மோசமானது, எனக்கு வேற பகைவர்கள் வேண்டுமா? உன்னை விட்டா நீயே பெரிய பகைவன். அன்று வானரம் வந்து நம் சோலையை அழிப்ப கொன்று தின்றிடுமின் என தூதரை கோரல் வென்றி அன்று என விளக்கினை மேல் விளைவு எண்ணி துன்று தாரவன் துணை எனக் கோடலே துணிந்தாய். இல்லாத வழியில போகணும்னு துணிஞ்சிட்ட விபீஷ்ணனே, அன்னிக்கே வானரம் வந்து நம்ம சோலையெல்லாம் அழிச்ச போது இவனை கொன்று தின்றுடுங்கோ அப்படின்னு நான் சொன்னேன். உடனே நீ தூதரை கொல்லக்கூடாது, அது நல்ல வீரம் இல்லை, அது தப்புன்னெலாம் நீ நியாயம் சொல்லி விளக்கின. இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுறதை முன்னாடியே பிளான் பண்ணி தான் அப்படி நீ அன்றைக்கி பண்ணின. அஞ்சினை ஆதலின் அமர்க்கும் ஆளலை தஞ்சு என மனிதர்பால் வைத்த சார்பினை வஞ்சனை மனத்தினை பிறப்பு மாறினை நஞ்சினை உடன்கொடு வாழ்தல் நன்மையோ. நீ அந்த மனுஷங்களுக்கெல்லாம் பயந்துட்ட அப்படின்னா சண்டை போடுறதுக்கு தகுதி உள்ள ஆள் கிடையாது. நீ இங்கே தான் அடைக்கலம்னு அந்த மனிதர் மேலே பற்று உள்ளவனா ஆயிட்ட, மனசில் வஞ்சனை வச்சுன்னு இருக்க. உன்னுடைய பிறப்பு என்ன, அசுரகுல பிறப்புலேருந்து நீ மாறிட்ட. ஆக்சுவலி இவன் தான் தப்பு சொல்கிறான். ராவணனோட அப்பா ஒரு அந்தனர், அவன் தான் பிறப்பு மாறினான். இவன் அசுரகுலத்துலேருந்து நீ பிறப்பு மாறிட்ட அப்படின்னு சொல்கிறான். மோசமான விஷத்தை கூடையே வச்சுட்டு வாழறது யாருக்காவது நன்மை உண்டா அப்படின்னு கேட்குறான். பழியினை உணர்ந்து யான் படுக்கிலேன் உனை
ஒழி சில புகழுதல் ஒல்லை நீங்குதி விழி எதிர் நிற்றியேல் விழுதி என்றனன் அழிவினை எழுதுவான் அறிவு நீங்கினான். கூட பிறந்த தம்பியையே கொன்னுட்டேங்கிற கெட்ட பழி எனக்கு வருமே அப்படிங்கிறதுனால நான் அவனை கொல்லலை. சும்மா எனக்கு அட்வைஸ் பண்ணுறதை நிறுத்து. சில புகழுதல்னா சும்மா ஏதோ சின்னதாக அறிவுரை சொல்கிறத முதல்ல நிறுத்து. சீக்கிரம் என் கண் முன்னாடியிலேருந்து போயிடு. என் முன்னாடி வந்து நின்ன கொல்லுவேன் விழுதி என்றனன். அறிவை விட்டவனான ராவணன், அழிவினை எழுதப் போற ராவணன் இப்படியெல்லாம் சொன்னான். என்றலும் இளவலும் எழுந்து வானிடை சென்றனன் துணைவரும் தானும் சிந்தியா நின்றனன் பின்னரும் நீதி சான்றன ஒன்று அல பல பல உறுதி ஓதினான். இப்படியெல்லாம் ராவணன் சொன்ன உடனே அவன் தம்பியான விபீஷணன் உடனே எழுந்து வானத்து மேலே ஏறி நின்று அவனோட துணைவரோட சேர்ந்து, அவனுக்கு ஒரு 4 பேர் இருந்தா, நல்லது சொல்லி நல்லது நினைக்கிற ஒரு 4 பேர், அவளுமா இவனுமா என்ன செய்யறதுன்னு சிந்திச்சு நின்று பின்ன வானத்தில் ஏறி பறந்து போகிறான். அவன் வந்து சொல்கிறான், நீதி சான்ற ஒன்று இல்லை பல பல உறுதிகள். அவனுக்கு நல்ல நல்ல விஷயங்களை திருப்பியும் சொல்கிறான். அவன் சொல்லாதன்னு சொல்லிட்டும் நல்ல அறிவுரைகளை திருப்பியும் சொல்கிறான். வாழியாய் கேட்டியால் வாழ்வு கைமிகு ஊழி காண்குரு நினது உயிரை ஓர்கிலாய் கீழ்மையோர் சொற்கொடு கெடுதல் நேர்தியோ வாழ்மைதான் அறம் பிழைத்தவர்க்கு வாய்க்குமோ. வாழியாயின்னு முதல்ல எடுத்தோடனே வாழ்த்தோட ஆரம்பிக்கிறார். நீ நன்னா இருப்ப எங்க அண்ணா, நான் சொல்கிறத கேளு தயவு செஞ்சு. முடிய போகிற உன்னுடைய வாழ்க்கை உன்னோட உயிரை பற்றி நினச்சிப்பாரு. கீழே இருக்கிற மோசமானவாளோட சொல்லெல்லாம் கேட்டு அவா சொல்கிறதையெல்லாம் செய்ய போறியா? தர்மத்தை பற்றி தெரியாத கீழ்மையோர் சொல்ல அறிவுரையெல்லாம் எதுக்கு கேட்குற? யாருக்காவது நல்ல வாழ்க்கை தர்மத்திலேருந்து தவறின வாளுக்கு கிடைக்குமா? நீ ஏன் இதை தப்பு செய்கிறன்னு சொல்கிறார். மித்திரர் குருக்கள் நின் பொறியில் கேழ்மையர் மித்திரர் அடைந்துளோர் மெலியர் வன்மையோர் இத்தனை பேரையும் ராமன் வெஞ்சரம் சித்திர வதை செய்கண்டு தீர்தியோ. உன்னுடைய புத்திரர்கள், உன்னுடைய குரு, பெரியவா, ஒப்பற்ற உறவினர்கள், உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், உன்னை அடைக்கலம்னு வந்து அடைஞ்சு வாழற உன்னோட ஆதரவில் வாழற மக்கள், மெலியர், வன்மையோர், வீக்கானவா, ஸ்ட்ராங்கானவா, எல்லாரும் உன்னுடைய சேர்ந்தவா எல்லாரும் இத்தனை பேரையும் ராமனுடைய கொடிய அம்புகள் சித்திரவதை செஞ்சு கொல்ல போகிறது, அதை பார்த்துட்டு தான் விட போறியா அப்படின்னு கேட்குற. துணை வகையினும் உறுதி எய்தின ஒத்தன உணர்த்தினேன் உணர்கிற்றிலை அத்த என் பிழை பொறுத்தருள்வாய் என உத்தமன் அந்நகர் ஒழிய போயினான். எவ்வளவு வகையிலையும் நான் உன்கிட்ட சொல்லியாச்சு, உனக்கு நல்ல விஷயங்கள், உனக்கு ஒத்த விஷயங்கள், உன் வாழ்க்கைக்கு நல்லது உணர்த்தினேன், நீ உணர மாட்டேங்கிற. அத்தை அப்படின்னா அப்பான்னு அர்த்தம். எனக்கு அப்பா போன்ற என்னுடைய அண்ணாவே என்னுடைய பிழையை பொறுத்தருள்வாய். நான் இது வரைக்கும் செஞ்சதையும் உன்னை விட்டு போகிறதையும் இது வரைக்கும் உனக்கு நான் அட்வைஸ் பண்ணாதன்னு சொல்லியும் அட்வைஸ் பண்ணதையும் எல்லா பிழைகளையும் பொறுத்தருள்வாயின்னு பணிவாக கேட்டுட்டு உத்தமனான விபீஷணர் அந்த நகரை விட்டு போயிடுறார். அனலனும் அனிலனும் அரண் சம்பாதியும் வினையவர் 4வரும் விரைவின் வந்தனர் கணைகழல் காலினர் கரும சூழ்ச்சியர் இணைவரும் வீடனனொடும் ஏயினார். கரும சூழ்ச்சியர்னா ஆராய்ஞ்சு செயல்படக்கூடிய தகுதியுடைய எல்லா விஷயங்களையும் அறிஞ்ச ஒரு 4 பேர், அனலன் அனிலன் அரண் சம்பாதி, இந்த 4 பேரும் விரைந்து வந்து விபீஷணரோட சேர்ந்துண்டா, அவளோட சேர்ந்து போயினான். அரக்கனும் ஆங்கண் ஓர் அமைச்சர் 4வரும் குரக்கு இனத்தவரோடும் மனிதர் கொள்ளை நீர் கரைக்கண் வந்து இருத்தனர் என்ற காலையில் பொறுக்கென எழுதும் என்று எண்ணி போயினார். அரக்கனான விபீஷணனும் அவருடைய 4 அமைச்சரும் குரங்கு இனத்தோட சேர்ந்த மனிதர்கள் 2 பேரும் பெரிய கொள்ளை நீர்னா கடல் கரை வந்து பாசறை இறக்கி அங்கே வந்து தங்கியிருக்கான்னு தெரிஞ்ச உடனே போகலாம் அப்படின்னு அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தான். விளக்கரை கடந்து மேல் அறிந்து நம்பியும் விளக்கு ஒளி பரத்தலின் பாலின் வெண்கடல் வளத்தடந்தாமரை மலர்ந்ததாம் என களப்பெருந்தானையை கண்ணின் நோக்கினான். ராமலக்ஷ்மணா கடற்கரையில் வந்து தங்கியிருக்கான்னு தெரிஞ்சின்ற விபீஷணர் கடலை கடந்து ஒரு இடத்துல இறங்கி தூரக்க பாசறை இறக்கி இருக்கிற குரங்கு சேனையை பார்க்குறார். பார்க்கடலில் அங்கங்கே தாமரை பூத்தா மாதிரி விளக்கொளி வெளிச்சத்தில் சாயங்காலம் ஆயிடுத்து. அந்த வெளிச்சத்தில் அங்கங்கே கும்பலாக வானர சேனை பெருசாக படர்ந்து இருக்கிறத பார்க்குறார். பூனுடைய உடம்பின உயிர்கள் யாவையும் ஏனைய ஒரு தலை நிறுத்தி எண்ணினால் வானரும் பெரிது என மறுயில் சிந்தையான் தூநிற சுடுபடை துணைவர் சொல்லினான்.
உடம்புல ஃப்ளஷ் இருக்கிற எல்லா உயிர்களையும் ஒரு பக்கம் நிறுத்தி இன்னொரு பக்கம் வானர சேனையை நிறுத்தினா வானர சேனை தான் பெருசாக இருக்கும், அவ்வளோ பெரிய படையாக இருக்கே இது அப்படின்னு மனசில் எந்த விதமான நெகட்டிவ் எண்ணங்கள், இங்கே போனால் நம்மளை கொன்னுடுவாளே நம்ம போகலாமா அப்படிங்கிற நெகட்டிவ் எண்ணங்களோ இல்லை குத்தமுள்ள எண்ணங்கள் எதுவுமே இல்லாத தூய்மையான சிந்தனை உள்ள விபீஷணன் இப்படியெல்லாம் தன்னோட துணைவர்களை பார்த்து சொல்கிறார். தலை நின்றவர்க்கு அன்பு பூண்டனன் மறந்தும் நன்புகழ் அலால் வாழ்வு வேண்டலன் பிறந்த என் உறுதி நீ பிடிக்கலா எனா துறந்தனன் இனி செயல் சொல்லுவீர் என்றான். கூட துணையாக வந்த 4 பேர்கிட்டையும் விபீஷணர் சொல்கிறார், தர்மத்தோட பக்கத்தில் நிற்கிற ராம லக்ஷ்மணால்கிட்ட என் மனசு அன்பு பூண்டுடுத்து, புகழ் தரக்கூடிய நல்ல விஷயங்களா இல்லாமல் மறந்தும் ஒரு நாளும் நான் பழி வரக்கூடிய எந்த விஷயங்களையும் செய்ய மாட்டேன். கணியன் பூங்குழனார் பாட்டு தான் ஞாபகம் வருது. பழனின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலார் அப்படின்னு அவர் பாடினாரே, அது மாதிரி பழி வரதா மாதிரி எந்த காரியங்களையும் என் மனசு போகாது. இது பிறந்த என் உறுதி நீ பிடிக்கலா எனா துறந்தனன். நல்ல விஷயங்களை ராவணன் கிட்ட சொல்லி அவன் கூட பிறந்த கடமைக்காக சொல்லி அவன் சொல்கிறத கேட்காததுனால அவனை விட்டுட்டு வந்தாச்சு. இனிமே நான் செய்யக்கூடிய நல்ல செயல் என்னன்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கோ அப்படின்னு கேட்குறார். ஆட்சியின் அமைந்தது வேறு மற்றிலை தாட்சியில் பொருள் தரும் தர்மமூர்த்தியை காட்சியே இனி கடன் என்று கல்விசால் சூழ்ச்சியின் கிழவரும் துணிந்து சொல்லினார். ஆட்சியே இல்லாத மேலான ஞானத்தை தரக்கூடிய தர்மமே மூர்த்தியா வந்த ராமபிரானுடைய தரிசனமே அவரோட கண்டு தரிசிப்பதே இனிமே நம்மளுடைய கடமை. இதை தவிர இதை விட பெட்டராக நம்மளுக்கு சிறப்பு தரக்கூடிய வேற எந்த செயல்களுமே இல்லை. தான் நமக்கு செய்யக்கூடிய நல்ல செயல்னு நல்ல விஷயங்களுடைய உட்கருத்துக்களை தெரிஞ்ச கிழவர்களும் துணிந்து சொன்னான். அல்லது சொல்லி நீர் நாமும் வேறு இனி அல்லது செய்துமேல் அறக்கராதுமால் எல்லையில் பெருங்குணத்து ராமன் தாள் இணை புல்லுதும் புள்ளி இப்பிறவி போக்குதும். நல்ல அறிவுரை சொல்லக்கூடிய அமைச்சர்களான அந்த 4 பேரையும் பார்த்து விபீஷணர் சொல்கிறார், நானும் இனிமே வேற எந்த கெடுதலும் செய்ய மாட்டேன். நீங்கள் எனக்கு நல்லது விஷயங்கள் சொல்லியிருக்கேள், நீங்கள் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை கேட்காம நான் வேற ஏதாவது கெடுதல் செஞ்சேன்னா நான் அரக்கர் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். இதே கிளியராக என்ன தெரியறது, கம்பர் ஒருத்தருடைய செய்கையினால தான் அவங்க செய்யக்கூடிய தொழில்கள், அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய மனசில் ஓடக்கூடிய எண்ணங்களால் தான் ஒருத்தர் அரக்கராவோ மனிதராவோ தேவராவோ ஆக முடியும். ராமாயணம் முழுக்கவுமே திருப்பி திருப்பி ராவணன் அழகாக இருப்பான், ராட்சச அந்த வம்சத்தில் அந்த அரக்கர் குலத்தில் இருக்கிற பெண்கள் எவ்வளோ அழகாக இருப்பாங்கிறதுலாம் ரொம்ப விவரித்து அழகாக எழுதியிருப்பார் கம்பர். பார்க்கறதுக்கு ஒருத்தர் பயங்கரமாக இருந்தால் அரக்கர் கிடையாது, அவங்க மோசமான செயல்கள் செஞ்சால் அவங்க அரக்கர்கள். இப்போ மோசமான செயல் செஞ்சால் நான் அரக்கன் ஆயிடுவேன் அப்படின்னு விபீஷணர் சொல்கிறார். இல்லாத பெரிய நல்ல குணத்தை தர்மத்தை உடைய ராமனுடைய காலடியில் போய் புல்லுதும், அவருடைய காலடியில் நான் தஞ்சம் புகுவேன், அப்படி அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சு இந்த பிறவி நோயை நான் போக்கிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். முன்புறக் கண்டிலன் கேள்வி முன்பு இளன் அன்பு உறக் காரணம் அறியகிற்றிலேன் என்பு உறக் குளிரும் நெஞ்சு உருகுமேல் அவன் புன்புற பிறவியின் பகைஞன் போலுமால். ராமரை பற்றி இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததும் இல்லை கேட்டதும் இல்லை, அவர் மேலே அன்பு வர காரணமும் எனக்கு தெரியலை, என்னோட எலும்பே குளிர்றது. தன்னுடைய மனசில் இருக்கிற அந்த கம்ப்ளீட் அந்த ஏக்கத்தினால சுவாமியை அடையணுங்கிற ஏக்கத்தினால உடம்புல வரக்கூடிய மாற்றங்களை பற்றி சொல்கிற, நெஞ்சு உருகிறது. அவன் என்னுடைய புண் பிறப்பை இந்த மாதிரி ராவணனுக்கு தம்பியாக பிறந்த பிறப்பு, அதனால் வரக்கூடிய பாவங்கள் முதற்கொண்டு எல்லா பாவங்களையும் அழிக்கக்கூடிய அந்த பாவங்களுக்குடைய பகைவன் ராமன், அவனை சரணடைஞ்சு இந்த பாவமான பிறவியை நான் போக்கிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இவர் சொல்கிறார், நான்முக கடவுள் பிரம்மா கிட்ட நான் தபம் பண்ணி எனக்கு என்னென்ன வரங்கள் கிடச்சிது, இந்த வரங்கள்னால தான் இந்த நல்ல எண்ணம் எனக்கு வந்திருக்குன்னு அவர் சொல்கிறார். ஆதியம் பரமனுக்கு அன்பும் நல்லறம் நீதியின் வழாமையும் உயிர்க்கு நேயமும் வேதியர் அருளும் நான் விரும்பி பெற்றனன் போது ஒரு கிழவனை தவம் முன் பூண்ட நாள். இந்த எல்லா பிரபஞ்சத்துக்கும் ஆதியான அந்த பரமாத்மாவுக்கு கிட்ட அன்பும் நல்ல அறம் நல்ல தர்மமான வாழ்க்கை நீதியிலேந்து வழாமல் இருக்கிறது, உயிருக்கு நேயம் எல்லா உயிர்களிடத்துலையும் அன்பாக இருக்கிறது, வேதியர் அருளும் பெரிய பெரிய ரிஷி முனிவர்களுடைய அருளோடு நான் வாழணும்னு விரும்பி நான் இந்த ஒரு வரத்தை வாங்கியிருக்கேன். இப்படி பிரம்மா கிட்ட தபம் பண்ணபோது இதெல்லாம் எனக்கு நான் வரமாக கேட்டு நான் வாங்கின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார்.
ஆயது பயப்பது ஓர் அமைதியாயது தூயது நினைந்தது தொல்லை யாவர்க்கும் நாயகன் மலர்கழல் நணுகி நம் மனத்து ஏயது முடித்தும் என இனிது மேயினான். பிரம்மா தந்த வரம் ஒரு நல்ல விஷயமா ஆயிடுத்து. நீங்கள்லாம் சொன்னது தான் சரி. நீங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ண மாதிரி பழைய எல்லாருக்குமா பெரிய தலைவனாக இருக்கக்கூடிய ராமன் அவனுடைய மலர்கழல் நணுகி நம் மனத்து ஏயது முடித்தும், என் மனத்துக்கு பொருந்தியதை செய்து முடிப்போம் என்று இனிதா சொன்னான். இருளுடை எய்துவது இயல்பு அன்றாம் என பொருளுற உணர்ந்த அப்புலன்கொள் கேள்வியார் மருளுரு சோலையின் மறைந்து வைகினார் உருளுரு தேரவன் உதயம் எய்தினான். ஒரு ராத்திரி நேரத்தில் போய் ஒரு இடத்துல போய் கதவை தட்டுறது தப்பு அப்படிங்கிற, புதியவர்களால் நம்ம செய்யக்கூடாத விஷயம் அப்படிங்கிற பொருள் விஷயத்தை தெரிஞ்ச ஞானம் உள்ள விபீஷ்ணன் முதலிய எல்லாரும் இருள் நிறைந்த ஒரு சோலையில் மறைந்து தங்கினான் ராத்திரி முழுதும். மறுநாள் காத்தால உதயமாச்சு, சூரியன் மேலே வந்தார்.